வயசுல இருந்தே நீ எனக்கு உசுரு மகா. நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன் பின்னாடி வந்து நிப்பேன். அப்ப நீ அதெல்லாம் பார்த்தது இல்லையா? இல்ல உனக்கு அதெல்லாம் புரியலையா? நீ வெட்டினா கூட வலிய உன் பின்னாடி வந்து நிப்பனே மகா. உன்னை தவிர என் மனசுல வேற யாரும் இல்ல மகா. உன்கிட்ட கெஞ்சி கேக்குற மகா, என்ன கைவிட்டுறாத. என்ன வளர்ற? இல்ல நான் உடல்ல மகா, சத்தியமா சொல்றேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஓப்பன பேசி இருந்திருக்கணும், பேசாம விட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். ப்ளீஸ் மகா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? கோபியத்தனுக்கு எனக்கு தான் கல்யாணம்னு நம்ம வீட்ல பல முறை பேசியாச்சு. நானும் வெளிப்படையா கோபியத்தனை தான் கட்டிக்குவேன்னு 1000 தடவை சொல்லியிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி வந்து கேக்குறனா, உன் புத்தி எவ்வளவு பெரிய கேவலமான சாக்கட புத்தி. இத்தனை நாள் அந்த நினைப்புல தான் இருந்தியா? அசிங்கமா இல்ல? உன்னை தம்பி தம்பின்னு சொல்லி உருகுவாரே கோபியத்தான். அவருக்கு நீ பண்ற பெரிய துரோகம் இது. இல்ல இல்ல அண்ணன்கிட்ட நான் எல்லாமே ஓப்பனா பேசிட்டேன். என் அண்ணன் கூட என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. எங்க அப்பாட்ட கூட சொல்லிட்டேன் மகா. இப்ப உன் சம்மந்தம் மட்டும்தான் எனக்கு தேவை. உன்கிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், என்னை ஏத்துக்கோ மகா. நீ இல்லனா செத்துருவேன் மகா. இதோ பாரு, மனசால நான் எப்பவோ கோபியத்தனை கல்யாணம் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு போன விஷயம். கோபியத்தனை நினைச்சாலும் இனி அவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. இனிமேலும் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுறது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? கல்யாணமான ஒருத்திக்கிட்ட போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறதுக்கு சமம். நான் சொல்றது உன் மரமண்டைக்கு புரியுதுல்ல? என்ன நீ மட்டும் மறுத்துட்டனா? நான் என்ன அவனு தெரியாது மகா. உன்னோட தப்பான நினைப்புக்கும் மிரட்டலுக்கும் நான் ஆள் கிடையாது. இனிமேலும் அந்த நினைப்போடு இருக்காத. அது யாருக்கும் நல்லது இல்ல. வீடு வந்துருச்சு. கவனமா கேட்டுங்க. நம்ம சமாதானம் பேச வந்திருக்கோம். தப்பா ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. அவங்க கோபமா இருப்பாங்க. நம்ம காயப்படுத்துற மாதிரி 2 வார்த்தை பேசினா கூட பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா இது நம்ம பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோவத்தில் அவங்க 2 வார்த்தை உங்க மனசு காயப்படுத்துற மாதிரி சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து போங்க. ஏன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை பிரச்சனை இது. வாங்க. பொண்ணுட்டுக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். உங்க கோபம் நியாயமானதுதாம்மா. நாங்க தரகர்கிட்டயே சொன்னோம். எங்க மாமா எப்பவுமே கொஞ்சம் ரஃப்பான டைப் தான். அவர் தான் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். நம்ம மாப்பிள்ளை பேரை இதுல சேர்த்தது தப்பு தாங்க. நாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா மாப்பிள்ளை விட்டுருங்கன்னு. ஆனா அவரு எங்க மேல எல்லாம் இருக்கிற கோவத்தை உங்க தம்பி மேலையும் காட்டிட்டாரு. எத்தனை பேர் உங்க மேல கோவமா இருக்காங்க? இன்னும் எத்தனை பேர் அந்த கோவத்தை கொண்டு வந்து என் தம்பி மேல காட்ட போறாங்க? நீங்க பேசிட்டீங்க, அதுவே சந்தோஷம். புரியுதுமா. நாம நடுத்தர குடும்பம், மானம் மரியாதையோட கௌரவமா வாழறது தான் நம்ம சொத்தே. இந்த வீட்டு பையனை போலீஸ் கூட்டு போனாங்கிறது உங்களுக்கு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு புரியுது. இது பேப்பரை பார்த்துருப்பாங்க. அக்கம்பக்கத்து வீட்டில் எத்தனை பேருக்குமா தெரியும் இதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்னு? அவங்க வந்து விசாரிக்க தொடங்கினா வேதனையாக தான் இருக்கும். எனக்கு என்னென்னா இதில் சம்மந்தமே இல்லாத உங்களை காரணமாக்கிட்டவேன்னு அதை நினச்சா தான் எனக்கு வேதனையாக இருக்குது. தவறாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறோம்மா. இங்க பாருங்க, யாரும் இதை சொல்லிட்டாங்க கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு போக வேணாம். நாங்க மனசார மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. நடந்த தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோங்க. நீங்க எல்லாரும் வீடேறி வந்து இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேக்குறீங்க. அதுக்காகவாவது கல்யாண பேச்சை தொடர்ந்து பேசலாம். உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. வாங்க வாங்க. வணக்கம். நீங்களும் எங்களை மன்னிச்சிடணும்.
இருக்கட்டுங்க, வாங்க உட்காருங்க. வாங்க. வணக்கம். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. உங்களுக்கு மனசுல கோபம் ஒண்ணும் இல்லையே? அதான் அக்கா பேசிட்டாங்கல்ல. என்ன உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப எல்லாம் ராசியா போயிட்டீங்க, பேச வேண்டியதை பேசலாம்ல. பேசுறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? கல்யாண வேலையை தொடங்கிட வேண்டியதுதான். நாள் நெருங்கிட்டு இருக்கு. நாங்க முதல்ல என்ன நினைச்சோம், கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சா போதும்னு. இப்ப என்ன தோணுதுன்னா, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு, அன்னைக்கே தட்டை மாத்திக்கிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுவோமே. அதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க தரகர்கிட்ட சில விஷயங்களா சொல்லியிருந்தோம். அத உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதன்படி நடக்கிறதா இருந்தா மேற்கொண்டு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். தரகர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. நாங்களும் எங்க சக்திக்கு உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன சொல்றீங்க நீங்க? தரகரே, நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லியா நீங்க? சொல்லிட்டேன். அவர் சொன்னாரு, ஆனா எங்களால செய்ய முடியலங்கிறதானே சொல்றோம். முடியலையா? என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க? முடியலனா அப்புறம் எதுக்கா இங்க வந்தீங்க? இல்ல அது அவங்க அபிப்பிராயம். நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் செய்ய நான் தயாரா இருக்கேன். மறுபடியும் சொல்றேங்க, 25,000 ரொக்க பணம், 5 பவுன் நகை எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. அப்புறம் என் தம்பிக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் இருந்தாதான் கல்யாணம், இல்லனா இல்ல. செஞ்சிடலாங்க. அப்புறம் மேற்கொண்டு ஒரு 300 பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துருங்க. நான் தான் ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு வந்தேனே. அது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தோணுச்சு, அதான் எரிச்சிட்டேன். அது அம்மன் காலடியில, குலதெய்வம் காலடியில வச்சு எடுத்துட்டு வந்த பத்திரிக்கை. இது என்ன பெரிய விஷயம்? மறுபடியும் பத்திரிக்கை அடிச்சு குலதெய்வம் காலில் வச்சு எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரிம்மா, அப்படியே செஞ்சிருவோம். அப்புறம் முக்கியமா சொல்லிக்கிறேன், மறுபடியும் இந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. இந்த கல்யாணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க. அப்படி எதுவும் நடக்காதுமா. நாங்க கிளம்புறோம். சாப்பிட்டு போங்களேன். எதுக்குமா? நான் போற வழியில பாத்துக்கிறோமே. ஏன் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா? இல்ல சாப்பிடுவோமே. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். என்ன கோபி, ஏதோ யோசனையில இருக்க? இல்லப்பா, இந்த இடம் நம்மளுக்கு சரியா வருமானு சந்தேகமா இருக்குப்பா. என்ன இப்ப சொல்ற? அப்படி மாப்பிள்ள அக்காவை பாத்தீங்களாப்பா? அவ்வளவு சிடு சிடுன்னு பேசுறாங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க. இப்பவே அதை குடு இதை குடுன்னு வற்புறுத்தி கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படிப்பா நாளைக்கு சரியா வரும்? என்னடா கோபினி, அவங்களே இறங்கி வந்து பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அவங்க பேசுறத பார்த்தா மகேஷ் அங்க அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு அது கஷ்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். மகேஷ் அங்க அனுப்புறோம்னு யோசிக்கணுமா? கோபி, சில விஷயங்கள்லாம் இன்னும் வாழ்க்கையில உனக்கு தெரியாது. நீ அடிபடல. நான் சொல்றேன், ஒரு விஷயம் கேட்டுக்க. பொதுவா பொண்ணுக்கு வரன் பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. சரின்னுட்டு நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு செய்வோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவங்க சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும். கல்யாண நாள் நெருங்க நெருங்க நமக்குள்ளார ஒரு பயம் ஆரம்பிக்கும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு. கல்யாணம் பண்ணி வைக்கிற போது அவசரப்பட்டுட்டோமோன்னு கூட ஒரு எண்ணம் வரும். அப்புறம் ஒரு வருஷம் அப்பப்ப நம்ம பொண்ணு கண்ணு கலங்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, ஐயோ தப்பான இடத்துல போய் பொண்ணை கொடுத்துட்டுமேன்னு தான் நினைப்போம். ஒரு 2 வருஷம் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அந்த வீட்டுல நம்ம பொண்ணோட ராஜ்யம் தான் நடக்கும். வாயை பொத்தி விட்டு எல்லாரும் கிடப்பாங்க. இதுதான் வாழ்க்கை தர அனுபவம். நம்ம வாழ்க்கையிலே அதான் நடந்துச்சு. வேணும் உங்க அம்மாவை கேட்டுக்க. ஆமா, உங்க அம்மா கிட்ட தானே. ஏன் உங்க அப்பத்தை பத்தி உனக்கு தெரியாத? இன்ன வரைக்கும் என்ன பாடுபடுறேன்னு பாத்தியா, டக்குன்னு எங்க அம்மா இழுத்துட்டு வந்துட்டா பாரு. ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு அம்மா அம்மன் மாதிரி தான் தெரியும். கல்யாணத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்த பொண்ணு அம்மாவை புரட்டி தோசை மாதிரி இப்படி போடுவா பாரு, அம்மாவோட இன்னொரு சொரூபம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்ல நம்ம வீட்டுக்கு மகா தான் வரப்போறா, எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் நீ கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். ஹலோ, சொல்லுமாக்கா. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? காலையிலே வரேன்னு சொன்னீங்கல்ல. இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை விஷயமா திருப்புலானி வரைக்கும் வந்துட்டேன். எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் எனக்கு அப்புறம் தான். சரிம்மா. அப்புறம் பாண்டியத்தானும் மயில் மாமாவும் வந்திருந்தாங்க. பாண்டியத்தான் என்கிட்ட என்னென்னவோ பேசுறாங்க. யாரு? பாண்டியன் சித்தப்பாவுமா? அவங்க எதுக்கு அங்கே வந்தாங்க? எப்ப வந்தாங்க? என்ன பேசுனாங்க? நீங்க நேர்ல கிளம்பி வாங்க, நான் சொல்றேன். நீங்க வரலன்னா நான் இங்க கிளம்பி வந்துருவேன். மறுபடியும் நீ வர்றியா? வேணாமா, இப்பதான் பிரச்சனை தேர்ந்திருக்கு, நானே வர்றேன். எப்போ வரீங்க? நாளைக்கு வரேன். மறுபடியும் ஏமாத்த மாட்டீங்களே? இல்ல மகா, கண்டிப்பா வரேன். சரிதா, நான் வச்சறேன். சரிம்மா, ஓகே. என்ன பாண்டி இங்கே உட்காந்துருக்க? சும்மா தானே.
மகாவை போய் பார்த்து பேசுனியா? சித்தப்பாவும் மாமாவை போய் பார்த்து பேசுனாரா? என்ன மகா சொன்னாளா? ஆமாண்டா. என்னடா திடுதிப்புன்னு போயிருக்கீங்க, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம? அப்படின்னு அவசரம்? என்னென்ன பண்ண சொல்ற? எல்லாம் கை நழுவி போயிருங்கிற பயம்தான். அதான் அவசரமா போய் பேசணும். டேய், கொஞ்சம் நிதானமா வேற ஒரு நல்ல நேரம் பார்த்து போய் பேசியிருக்கலாம். சரி பரவாயில்ல. மகா எப்படா பேசுனா? தூக்கி எறிஞ்சு பேசிட்டானே. நான் அவ்வளவு சொல்றேன், என் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. ஏதோ குழந்தை இப்படியாதான் பொம்மை கேட்குமே, அந்த மாதிரி கோபியத்தான் அப்படி புலம்பிட்டு தெரியுதுன்னு. சரி, சித்தப்பா மாமா பார்த்து பேசினாரே, மாமா என்ன சொன்னாரா? அவர் வழக்கம் போலதான். அது லூசுன்னு அவரு. அப்பா ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காருண்ணே. அப்பா அவ்வளவு பேசியும் கொஞ்சம் கூட இறங்கி வரலையானே. டே, நீ மகாட்ட பேசினதை என்னால ஒத்துக்க முடியுது. சித்தப்பா ஏன்டா மாமாட்ட போய் பேசினாரு? இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைச்சு பாரு. பெரியப்பாக்குலாம் தெரியாதுண்ணே. பெரியப்பாக்கு தெரியவனானு மாமாட்ட அப்பா பேசிட்டாரானே. டே சூப்பர்ரா. ஏன்டா இப்படி போதும் உங்க புத்தி? யார்கிட்ட சொல்லக்கூடாது அவர்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. அவரே வில்லங்க முடிச்சாலே இதை வச்சு சும்மா வைப்பாரு. இதை வச்சுட்டு என்ன கூத்தடிக்க போறான்னு பாரு. அதெல்லாம் விடுனே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு மகா வேணும், அவ்வளவுதான். நான் பேசுனது வேஸ்ட். அப்பா பேசுனது சுத்தமா பிரயோஜனமே இல்லை. இனிமே எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ தானே. எப்படியாவது மகா எனக்கு கட்டி வேணு. இங்க பாரு பாண்டி, இதுக்கு முன்னாடி நீ சொல்லும் போதெல்லாம் விருதா நான் பாத்துக்கிறேன் தான் சொன்னேன். ஆனா இப்ப சூழ்நிலை அப்படி இல்ல. அந்த பொண்ணு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும் போல இருக்கு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு, அவ்வளவு பேருக்கு முன்னாடி நான் கோபியத்தால தான் கட்டிக்குவேன்னு சொல்லுது. அதுவும் பெத்த அப்பனை முன்னாடி வச்சுட்டு இவன் தான் என் புருஷன் சொல்லுது. கனடா மாப்பிள்ளை எனக்கு அதான் தூக்கி இருந்துச்சு. நான் என்ன பெரிய வேலை பார்க்கறேனா இல்ல நிறைய சம்பாதிக்கிறேனா? சின்ன வயசுல இருந்து அது மனசுக்குள்ள ஏதோ ஒன்று அப்படி உருவாயிருச்சு. ஆனா இவ்வளவு தீவிரமா இருப்பான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலப்பா. அண்ணா, இப்போ நீ என்ன சொல்ற? டேய், பொதுவாவே பொண்ணுங்க மனசை மாத்துறது கஷ்டம். அதுலயும் இவ்வளவு உறுதியா இருக்க பொண்ணுங்க மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம் பாண்டி. இங்க பார், என்னால முடிஞ்சது அவ கழுத்துல தாலி கட்டாம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அது மட்டும் தான் என்னால முடியும். நீ ஒதுக்கிட்டானே. ஆனா அவன் மனசை மாத்தணும்லண்ணே. இப்படி ஒரு முயற்சி பண்ணணும் தான் சொல்லி இறங்கி அவளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பஸ்ல வரும்போது சொல்லிக்க அவங்களையும் ஓடி போயிட்டா. மறுபடியும் அதை பண்ணுமா? எனக்காக இந்த ஒரு தடவை பேசுனேன், ஒரே ஒரு தடவை. டேய் பாண்டி, பேசுறேன்டா. இப்ப அவள்கிட்ட பேசாம இருக்குது ஒரே ஒரு விஷயம்தான். நீ எவ்வளவு தீவிரமா அவளை காதலிக்கிறேங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்தணும். உனக்காக நான் போறேன். நீ எவ்வளவு சின்சியரா அவளை லவ் பண்றேங்கிறத என் மனசார அவள்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் அவன் மனசுல மாற்றம் வரணும். அதுக்காகத்தான் பேச போறேன். இது எல்லாமே ஒரு முயற்சி தான். இதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீ பேசுனா அவ ஒத்துக்குவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு. நம்பிக்கையோட இரு, பாத்துக்கலாம். வரியா கூட? இல்ல, நீ போன. சரி, பாத்துருந்துக்க. நாளைக்கு போய் பேசுறேன்டா. மகா பார்த்து கூட்டிட்டு வா. ஏ சுமதி, அம்மாவுக்கு தலானி எடுத்துட்டு வாப்ல. மெதுவா 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 அம்மா, பார்த்து வாமா. பார்த்து உட்காருமா. மெதுவா மெதுவா போடுமா. ஏமா எதுக்குமா விஷத்தை குடிச்ச? கேக்குறான்ல, சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா, உங்க அம்மால கொழுப்பு. ஆமாப்பா, உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா அப்பா தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க தெரியுமா? அவ விஷம் குடிச்சதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என்னப்பா லாஜிக்கே தெரியாம பேசுற? அம்மா விஷத்தை குடிச்சாலும் விஷத்தை வாங்கிட்டு வந்தது நீ தானே. கடைக்காரன் வந்து போட்டு கொடுத்தானா உன்னை தூக்கி கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க. கொலை முயற்சி வழக்கு சும்மா கிடையாது. அடே அதை விட்றா, அவதான் பொழைச்சிக்கிட்டால. இங்க பாரு, நீ ஒரு பக்கம் உன் பொண்ணு ஒரு பக்கம் இருந்து என்ன மிரட்டினாலும் சரிதான். என் முடிவுல எந்தவித மாற்றமும் கிடையாது. உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லு. ஏங்க, எதுக்கு என்னை பொழைக்க வச்சுங்க? உங்களால் என் நிம்மதியே போச்சு. சின்ன வயசுலேருந்தே கோபிக்கு தான் மகான்னு சொல்லி சொல்லி வளர்த்தாச்சு. இப்போ திடீர்னு அவளை மனசை மாற்றிக்க சொன்னா எப்படிங்க முடியும்? அதே தாண்டி நானும் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே பிபி ஃபேமிலிக்கு நம்ம பொண்ணு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உன் காதலையும் உன் பொண்ணு காதலையும் விழலையா? ஏங்க, வாழ போகிறது அவ விருப்பம் முக்கியம் இல்லையா? ஏண்டி, உனக்கு அவ வாழ்க்கை முக்கியமா, உன் அண்ணனுங்களோட விருப்பம் முக்கியமா? அது இருக்கட்டும், உன்னோட 2 அண்ணன்கள்ல நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போற? எங்க அண்ணன்க 2 பேருக்குள்ள யாரு முக்கியங்கிற கேள்வியே வராது. அவங்க ஆளுங்க தான் 2 பேரு, எண்ணம் ஒண்ணுதான். எந்த விஷயத்திலையும்
அவங்களுக்குள்ள பிரச்சனை வரவே வராது. என்ன ஒண்ணுதான், ஆனா உன் பொண்ணால பிரச்சனை வந்துருச்சே. இப்ப சொல்லு, நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போற? சும்மா ஏதாவது உளராதீங்க. நான் உளரலடி. உன் சின்ன ஒத்துருக்கானே, அவன் கூட அவன் பெத்த பரட்டையும் வந்திருந்தான். வந்து என்ன கேட்டானுங்க தெரியுமா? நம்ம மகாவை அந்த பரட்டைக்கு கட்டி கொடுக்கணுமா? ஆ? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க ஏதோ சொல்லி என்ன குழப்பாதீங்க. நான் குழப்பறேனா? அம்மா, அப்பா சொல்றது உண்மைதான். உன் பொண்ணே சொல்லிட்டா, இப்பயாவது நம்புறியா? அது மட்டும் இல்லடி, பாண்டிக்கு பொண்ணு கேட்டத உன் பெரிய நனுக்கு சொல்லக்கூடாதான். இப்பவே உனக்குடு எனக்குடுன்னு வந்து நிக்கிறானுங்க. நாளைக்கே 2 குடும்பமும் எந்த அளவுக்கு அடிச்சுட்டு சாக போறானுங்களோ தெரியல. ஏய் சுமதி, அந்த போன் எடு. எதுக்குமா? எடுடி. புஷ்பா, என்னம்மா எப்படிம்மா இருக்கு உடம்பு? இப்போ பரவாயில்லையா? இருக்கேண்ணே. நீங்களும் பாண்டி ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? ஆமாம்மா. நீ மயக்கமா இருந்தியா? மாப்பிளையும் மகாவையும் பார்த்து சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு போனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு வந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதானே? இங்க இவரும் மகாவும் எதேதோ சொல்றாங்க. நீங்க பாண்டிக்கு வந்து மகாவை பொண்ணு கேட்டீங்களா? பாண்டி வேற மகாட்ட ஏதோ பேசினானாமே. பாண்டி மகா, அது ஆமாம். என்னன்னு இப்படி முறையில்லாம பேசிட்டு போயிருக்கீங்க? கோபிக்கு மகாவை தரதா தானே பேச்சு. இப்ப திடீர்னு பாண்டிக்கு வந்து கேட்டா என்ன அர்த்தம்? சரி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? அது என்னம்மா நீ இப்படி பரப்படன்னு பேசினா நான் என்னம்மா பேசுவேன்? நான் வரேன், நான் நேரில் வந்து பேசுகிறேன்ட்ட. நீங்க இங்க வந்துட்டு போனது அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது புஷ்பா, நீயும் அண்ணன்ட்ட சொல்ல வேண்டாமா?